அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறையின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவ நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தமிழ் பாட புத்தகத்தில் அமைந்துள்ள இனிக்கும் இலக்கணம் என்னும் பொருண்மையில் உள்ள பா இயற்ற பழகலாம் என்னும் தலைப்பு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே, நம்முடைய தமிழ் மொழி மிகச்சிறந்த கவிதை இலக்கிய வளம் மிக்க மொழி, சிறந்த இலக்கண கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய மொழி. எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பாக யாப்பிலக்கண சிறப்பும் பொருள் இலக்கண சிறப்பும் கொண்டிருக்கும் அருமை மொழி, தனித்துவமான மொழி. இத்தகைய மொழியில் அமைந்திருக்கக்கூடிய யாப்பிலக்கணம் கவிதை இலக்கிய துறைக்கு மட்டுமல்லாமல் வானவியல், சோதிடம், மருத்துவம் முதலான பல துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிற சிறப்புக்குரியது. அத்தகைய யாப்பிலக்கணத்தை பயன்படுத்தி பாடல்களை எழுதுகின்ற புலவர்கள் கடந்த 20 நூற்றாண்டுகளாக நம்மிடையே வழங்கி வந்திருக்கிற பாடல்களை பார்க்கின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் நம்மை அறியாமலேயே நாம் சிறந்த படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை பெறுகிறோம். அந்த வகையில் இந்த தமிழ் இலக்கணம் சிறந்த கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? யாப்பிலக்கண கட்டமைப்பில் தமிழ் பாடல்கள் வெண்பா என்றும் ஆசிரியப்பா என்றும் கலிப்பா என்றும் வஞ்சிப்பா என்றும் பா வகைக்குள்ளும் அதன் பா வினத்துக்குள்ளும் அடக்கி உரைக்கப்படுகிறது. அவ்வகையில் உயர்நிலை வகுப்பு வரை பயில்கின்ற பள்ளி மாணவர்கள் தாம் பயின்ற தமிழ் பாட புத்தகத்தில் பாக்களுக்குரிய பொது இலக்கணத்தையும் அதன் வகைகளை பற்றியும் அறிந்து கொண்டிருப்பர். ஆனால் அந்த இலக்கணத்தை பயன்படுத்தி அந்த இலக்கணத்தின் கட்டமைப்புக்குள் ஒரு புதிய படைப்பாளியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மேல்நிலை வகுப்புகளில் பயில்கின்ற மாணவர்களுக்கு அந்த இலக்கணத்தை பயன்படுத்தி தாமே பாடல்களை புனையக்கூடிய வல்லமையை பெற சிறந்த உத்திகளை வழங்குகின்ற வகையில் இந்த பா இயற்ற பழகலாம் என்னும் பாடப்பொருண்மை அமைந்திருக்கிறது மாணவ நண்பர்களே. ஆகவே மேல்நிலை வகுப்பில் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் இந்த பா இயற்ற பழகும் என்ற அந்த பொருண்மையில் வெண்பா இயற்றும் திறன் பற்றி இப்பொழுது நாம் காண்போம். அன்பிற்கினிய மாணவர்களே, வெண்பா 4 வகை பாக்களில் சிறந்த பா என்றும் தூய்மையான பா என்றும் அழைக்கப்படுகிறது. வெண்பா என்ற அந்த சொல்லே வேற எந்த பா இனத்தினுடைய இலக்கணமும் கலவாத தூய்மையான பா என்ற பொருளில்தான் வெண்பா என்ற அந்த சொல்லே அமைந்திருக்கிறது அன்பு மாணவர்களே. ஆகவே வன்பா என்றும் இந்த வெண்பாவை சிலர் சொல்லுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த வன்பா என்றால் கடினமான பா என்று சொல்லி அவற்றை நாம் புறம் தள்ள முடியாது. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் அத்தகைய வன்மையான பாவை கூட இனிமையான பாவாக மாற்றி எழுதக்கூடிய சக்தியை நாம் பெறலாம். ஆகவே வெண்பாவை பயன்படுத்தி நம்முடைய புலவர் பெருமக்கள், குறிப்பாக சுப்பிரமணியனாக இருந்தவனை பாரதியாக ஆக்கியதும், வெண்பாவிற்கோர் புகழேந்தி என்று புகழேந்தி புலவரை நாம் பாராட்டுவதும், பட்டினத்தார் பாடியதும், ஔவையின் அமுத மொழியும், 1330 அரும் குறளும் அனைத்தும் வெண்பாவிலேயே அமைந்திருக்கிற காரணத்தினாலேயே அன்பு மாணவர்களே, அத்தகைய வெண்பாவை பயன்படுத்தி பாடல்களை எழுதி நாமும் அவர்களைப் போல் அறிவும் புலமையும் பெறலாம் என்ற நல்ல எண்ணத்தை முதற்கண் நாம் இதை படிப்பதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெண்பாவை பொறுத்தவரை அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கணத்தை அறிவதற்கு முன்பாக நாம் சில செய்யுள் உறுப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெண்பா இயற்ற பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பு யாப்பின் அடிப்படையில் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகிய செய்யுள் உறுப்புகள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாகும். யாப்பின் அடிப்படையில் எழுத்து நாம் 3 வகையாக வகைப்படுத்தி சொல்லுகிறோம். ஒரு மாணவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாக அவனுக்கு தமிழ் எழுத்துக்களில் உள்ள குறில், நெடில், ஒற்று ஆகியவற்றின்
வேறுபாடு அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த எழுத்தை கொண்டுதான் அசை உருவாகிறது. ஆகவே எழுத்தில் குறில் நெடில் ஒற்று ஆகிய வேறுபாட்டை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்து அசை. அசை என்பதை பொறுத்தவரை எழுத்துக்கள் ஒன்றும் பலவும் சேர்ந்து உருவாவது யாப்பின் அடிப்படையில் அசை என்று சொல்லப்படுகிறது. அது நேரசை என்றும் நிறையசை என்றும் இரண்டு வகைப்படுத்தி உரைக்கப்படுகிறது. அதாவது நேரசை நிறையசைக்குரிய இலக்கணம் தெரிந்த ஒரு மாணவனால் மட்டுமே இந்த பாயியற்றும் முயற்சியில் சிறந்த வெற்றி பெறுவான் என்பது திண்ணம். ஆகவே நேரசை என்பது குறில் தனித்து வந்தாலோ குறில் ஒற்றெடுத்து வந்தாலோ நெடில் தனித்து வந்தாலோ நெடில் ஒற்றெடுத்து வந்தாலோ அவற்றை நேரசை என்று சொல்ல வேண்டும். நிறையசை என்று எவற்றை சொல்லுவோம் என்று சொன்னால் இரண்டு குறில்கள் இணைந்து வந்தாலோ இரண்டு குறில்கள் இணைந்து ஒற்றெடுத்து வந்தாலோ குறில் நெடில் இணைந்து வந்தாலோ குறில் நெடில் இணைந்து ஒற்றெடுத்து வந்தாலோ அவற்றை நாம் நிறையசை என்று சொல்லுவோம். ஆகவே நிறையசைக்குரிய இலக்கணத்தை முதற்கண் நாம் எழுதுகிற அல்லது படிக்கின்ற பாடல்களில் பொருத்தி பார்க்க வேண்டும் அன்பு மாணவ நண்பர்களே. அதன் பிறகுதான் அது நிச்சயமாக நேரா நிறையா என்பதை முடிவு செய்ய முடியும். வெண்பாவை பொறுத்தவரை அமைந்திருக்கக்கூடிய சீர்களாக மூன்றை சொல்லுவார்கள். ஒன்று அது மாற்றீர், இரண்டு விளச்சீர், மூன்று காய்ச்சீர். மாற்றீர் என்பது தேமா புலிமா ஆகிய ஈரசை சீரை குறிக்கும். விளச்சீர் என்பது கருவிலம் கூவிலம் ஆகிய இரு ஈரசை சீர்களை குறிக்கும். காய்ச்சீர் என்பது தேமாங்காய் புலிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் ஆகிய நான்கையும் காய்ச்சீர் என்று சொல்லுவோம். ஆக வெண்பா எழுதுவதற்கு முன்பாக இரண்டு அசைகளாலான மாற்றீரையும் விளச்சீரையும் மூன்று அசைகளில் நேர்கொண்டு முடிகின்ற காய்ச்சீரையும் பயன்படுத்திதான் மாணவர்கள் இந்த வெண்பாவை எழுத முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சீர் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சீரை அடுத்து நாம் பார்க்கவிருப்பது தலை. தலை என்பது ஒரு சீரும் இன்னொரு சீரும் தழுவி நிற்கும் அவாவி நிற்கும் நிலையை குறிக்கும். தலை என்பதற்கு தடை, தட்டு, கட்டு என்று பல்வேறு பொருள்கள் இங்கே சொல்லப்பட்டாலும் செய்யுளை பொறுத்தவரை ஒரு பாட்டின் ஓசையும் இலக்கணமும் தடைபடாமல் இருப்பதற்காக ஒரு சீருக்கும் இன்னொரு சீருக்கும் பொருத்தி பார்க்கின்ற இலக்கணத்தையே நாம் தலை என்று சொல்லுகிறோம். அந்த வகையில் வெண்பாவிற்குரிய தலைகள் இரண்டு. ஒன்று இயற்சீர் வெண்டலை, மற்றொன்று வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை என்று சொன்னால் அது மாமுன் நிறையும் விலமுன் நேரும் என்ற இலக்கணத்தை கொண்டிருக்கும். வெண்சீர் வெண்டலை என்று சொன்னால் அது காய்முன் நேர் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆகவே மாணவர்கள் எழுதுகிற அல்லது படிக்கின்ற பாடல்களில் இந்த இரண்டு அசைகளால் ஆகியிருக்கக்கூடிய இலக்கணத்தையும் நேரிட்டு சீரில் முடியக்கூடிய காய்ச்சீர் அமைந்திருப்பதையும் கொண்டு அது இந்த பாவை சார்ந்தது என்று சொல்லிவிடலாம். ஆகவே ஒரு பாடலில் தலை மிகவும் பார்ப்பது அவசியமாகிறது. குறிப்பாக மற்ற பாவிரை காட்டிலும் வெண்பாவிற்கு இந்த இயற்சீர் வெண்டலையும் காய்ச்சீர் வெண்டலை மட்டுமே வரும் என்ற காரணத்தினால் அவர்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். தலையை எப்படி அறிவது என்ற ஒரு ஐயம் மாணவர்களுக்கு ஏற்படுவதுண்டு. அதாவது குறைந்தபட்சம் ரெண்டு சீர்களை அமைத்து கொண்டு மாணவர்கள் தலை அறிய வேண்டும். உதாரணமாக முதல் சீரினுடைய அசையையும் அதனுடைய வாய்பாட்டையும் கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது சீரினுடைய முதல் அசையை கண்டுபிடிக்க வேண்டும். இவற்றை பொருத்தி பார்த்தால் அது என்ன தலை அமைந்திருக்கிறது என்று நாம் கண்டுவிட முடியும். வெண்பாவை பொறுத்த வரைக்கும் மாமுன் நிறையும் விலமுன் நேரும். அதாவது தேமா புலிமாவில் முதல் சீர் முடிந்தால் அதனுடைய அடுத்த சீரின் முதல் அசை நிறையில் இருக்க வேண்டும். அல்லது தேமாங்காய் புலிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் என்று காய்ச்சீரில் முடிந்தால் அதனுடைய அடுத்த சீரின் முதலசை நேராக இருக்க வேண்டும். இப்படி அமைந்த தலைகளைத்தான் இயற்சீர் வெண்டலை என்றும் வெண்சீர் வெண்டலை என்றும் வெண்பாவிற்குரிய தலையாக நாம் சொல்லுகிறோம்.
ஆகவே மாணவர்கள் எழுத்தை அறிந்து, அசையை அறிந்து, சீரை அறிந்து, தலையை அறிந்தால் வெண்பாவை கட்டமைப்பதில் மிகச்சிறந்த வல்லமையை பெற்றுவிட முடியும். வெண்பாவை பொறுத்தவரை பல வகைகளை கொண்டிருக்கக்கூடிய பாவகையாக அது திகழ்கிறது. குறிப்பாக ஒரு பாடல் அது சீர்களால் ஆகியதை அடி என்று சொல்லுகிறோம். எழுத்தால் ஆகியது அசை, அசையால் ஆகியது சீர், சீர்கள் பல கொண்டது ஓர் அடி. இப்படி பாடல்கள் பல அடிகளை கொண்டு பாடல் புனைகிற பொழுது வெண்பாவை பொறுத்தவரை அடிகளை கொண்டே அது எந்த வகை பா என்று சொல்லிவிட முடியும். குறிப்பாக 2 அடி கொண்டது குறள் வெண்பா என்றும், 3 அடிகளை கொண்டது சிந்தியல் வெண்பா என்றும், 4 அடிகளை கொண்டு தனிச்சொல் பெற்று வருவதை நேரிசை வெண்பா என்றும், தனிச்சொல் இன்றி 4 அடிகளை கொண்டது இன்னிசை வெண்பா என்றும், 12 அடிகளை பெற்று வரக்கூடியவற்றை பகுருடை வெண்பா என்றும், நாம் வெண்பாவினை அதன் அடி அமைப்பை கொண்டே அது எத்தனை வகையாக அமைந்திருக்கிறது என்பதை கண்டுவிட முடியும் அன்பு நண்பர்களே. ஆகவே அடி வரையறையை பொறுத்து அது என்ன பா என்பதை அறிந்து கொள்ள முடிவதை இதை எளிமையாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் எந்த கடினமும் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு பயிற்சி பாடலை நாம் பார்ப்போம். இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான். எவ்வளவு அருமையான பாடல்! ஒரு வெண்பாவில் 4 அடி பாடலில் ஒரு உன்னதமான கருத்தை இந்த பட்டினத்து புலவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். இதைவிட என்ன உங்களுக்கு கவிதையின் மகத்துவத்தை பேச வேண்டி இருக்கிறது? வெண்பாவின் உன்னதமான நிலையை இந்த ஒரு பாடலின் மூலமாகவே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பாடலில் நீங்கள் பாருங்கள், முதல் அடியில் முதல் சீர் இருப்பது பொய். இருப்பது பொய் என்ற அந்த சீரினுடைய அசையை பிரித்தீர்களானால் நிறை நிறை நேர் என்று வரும். நிறை நிறை நேர் என்பதனுடைய வாய்பாடு கரு விலங்காய் என்று சொல்லப்படும். அடுத்த வார்த்தையினுடைய முதல் அசையை நீங்கள் பாருங்கள், போவது மெய். போ என்ற தனி நெடில் நேரசையில் வருகிறது. ஆகவே இந்த பாடலில் கருவிலங்காய் என்ற அந்த காய் முன்பு போவது என்பதிலே இருக்கக்கூடிய போ என்ற நேரசை. ஆக காய் முன் நேர் வந்திருக்கின்ற காரணத்தினாலேயே காய் முன் நேருக்குரிய தலையாக நாம் வெண்சீர் வெண்டலை என்று சொல்லுகிறோம். ஆகவே வெண்பாவில் பயின்று வருகிற தலைகளில் ஒன்று வெண்சீர் வெண்டலை. ஆக இந்த பாடல் வெண்பா வகையை சார்ந்தது என்பதை இந்த முதல் 2 வார்த்தைகளில் அமைந்திருக்கக்கூடிய தலையை வைத்துக் கொண்டே இது வெண்பா என்று சொல்லிவிடுகிறோம். அடுத்து இந்த பாடல் 4 அடிகளை கொண்டிருக்கிறது. இந்த 4 அடிகளில் 2வது அடியில் ஒரு தனிச்சொல் அமைந்திருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு அந்த பா வகைகளில், வெண்பா வகைகளில் இது நேரிசை வெண்பா வகையை சார்ந்தது என்று சொல்லிவிட முடியும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு சீரிலும் அமைந்திருக்கின்ற தலைகளை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீர்களானால் அது இயற்சீர் வெண்டலையாக இருக்கும் அல்லது வெண்சீர் வெண்டலையாக இருக்கும். ஆகவே 2 தலைகளை பெற்ற பாடல் அது நிச்சயமாக வெண்பாவாகத்தான் இருக்கும் என்ற ஆணித்தரமான உன்னதமான கருத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு மாணவ நண்பர்களே. அடுத்தபடியாக இந்த காலத்திற்கேற்ற ஒரு வெண்பா ஒன்றை நான் சமீபத்தில் ஒரு பிரபலமான அறிவியல் அறிஞன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் பார்த்தேன். அதில் ஒரு அருமையான ஒரு வெண்பா எளிமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வெண்பாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களை அறியாமலேயே இப்படி நாமும் எழுத முயற்சிக்கலாம் என்ற எண்ணமும் உத்வேகமும் உங்களுக்குள் ஏற்படும் அன்பு நண்பர்களே. பாருங்களேன், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் செல்போன் மயமாக இருக்கிறது. இந்த அலைபேசி மயத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றது என்பதை எண்ணி பாருங்களேன். பாடலை பாருங்களேன். கல்லாரும் கற்றவரும் நல்லாரும் பொல்லாரும் எல்லாரும் செல்லுடனே சுற்றுகிறார். தொல்லுலகில் பல்லின்றி வாழ்ந்தாலும் வாழ்வார்கள், மாந்தரிலே செல்லின்றி வாழ்வதில்லை கான்
என்ன ஒரு அருமையான உன்னதமான பாடல். இந்த உலகத்தில் ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்தாலும் இருப்பானே ஒழிய செல் இல்லாமல் இருக்க மாட்டான் என்ற கருத்தை பதிய வைக்கின்ற ஒரு அற்புதமான வெண்பாவை சுஜாதா அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே சிறந்த வெண்பாவாக தேர்வு செய்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலிலும் நீங்கள் பாருங்களேன், அனைத்து சீர்களிலும் ஏறக்குறைய மூவசை சீர்கள், நேர்கொண்டு முடிகின்ற காய்ச்சீர் எல்லாமே மூவசைகளாகவே அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு வெண்பாவினுடைய ஓசை அந்த மூவசை சீர்களால் அமைந்தால் அது ஒரு ஓசை, இரண்டு அசைகளாக அமைந்தால் அதில் ஒரு ஓசை. இப்படி வெண்பா மிகச் சிறந்த தனித்துவமான செப்பலோசை என்று சொல்லுகிற அந்த ஓசையை பெற்று இந்த தலைகளை அமைத்து எழுதப்படுகின்ற காரணத்தினால் புலவர்கள் பலர் வெண்பா போட்டிகளை நடத்தினார்கள். அப்படி நடத்தப்பட்ட வெண்பா போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டது காலத்தில். ஆகவே நம் வகுப்பறையிலும் நம்முடைய மாணவ செல்வங்கள் இத்தகைய வெண்பாவை எழுத முயற்சிக்கிற பொழுது ஆசிரியர் நண்பர்கள் உண்மையிலேயே அவர்களை பாராட்டி வெகுமதி அளிக்க வேண்டுமாய் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினிய மாணவ நண்பர்களே, இறுதியாக உங்களிடத்தில் நான் ஒரு சில செய்தியை நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்க ஆசைப்படுகிறேன். வெண்பாவினுடைய ஈற்று அடி 3 சீர்களை பெற்றிருக்க வேண்டும். அந்த 3 சீர்களை கொண்ட அந்த ஈற்றடியின் கடைசி சீர் நேரசை நிறையசை, அல்லது நேர் என்று சொல்லுகிற நேர்பு, நிறைநேர் என்று சொல்லுகிற நிறைவு ஆகிய அசைகளில் ஏதேனும் ஒன்றினை கொண்டு முடியுமாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 2 அசைகள் அமைத்து எளிமையாக எழுத முயற்சி செய்யுங்கள். அதன் பிறகு யாவருக்கும் புரியும் சொற்களை நீங்கள் இந்த காலத்திற்கேற்றவாறு பயன்படுத்தி எழுதுங்கள். அப்படிப்பட்ட பாடல்களை எழுதுகிற பொழுது நம்முடைய மரபின் மாறாத அற்புதமான அந்த யாப்பு இலக்கணம் அழிந்து போகாமல் காப்பாற்றப்படும். வெண்பா நாம் இயற்ற பழகிடுவோம், தமிழ் பண்பாம் யாப்பை போற்றிடுவோம். தமிழ் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களை கொண்ட ஒரு மொழி. எல்லா மொழிகளுக்கும் இத்தகைய இலக்கணங்கள் உண்டா? மற்ற மொழிகளுக்கு இல்லாத இலக்கண சிறப்பு தமிழ் மொழிக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் அறிந்த ஒன்று பொருள் இலக்கணம். ஆனால் யாப்பிலக்கண கட்டமைப்பும் வேற எந்த மொழிக்கும் இல்லாத மிகச்சிறந்த அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய தமிழ் மொழியினுடைய முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் தன்னுடைய பொருளதிகாரத்தில் செய்யுளியல் என்ற பகுதியில் யாப்பிலக்கணத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் அந்த காலகட்டத்தினுடைய யாப்பிலக்கண நெறிமுறைகளை குறித்தும் வழங்குகின்றது. அதன் தொடர்ச்சியாக தமிழில் தனித்த யாப்பு இலக்கண நூல்கள் பல தோன்றியிருக்கின்றன. நண்பர்களே, குறிப்பாக புகழ்பெற்ற நூலாக யாப்பருங்கலக்காரிகை என்னும் நூலும் யாப்பருங்கலம் என்னும் நூலும் யாப்பிலக்கணத்தின் இலக்கணத்தை பற்றி விரிவாக பேசுகிற நூல்களாகும். அதன் பிறகு பாட்டியல் நூல்கள் பல யாப்பிலக்கணத்தை பற்றி பேசுகின்றன. காலத்திற்கு ஏற்றவாறு இலக்கண நூல்களை நாம் எளிமைப்படுத்தி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பழைய இலக்கணத்தை புதிய சொல் வடிவில் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்தோம் என்று சொன்னால், இந்த பாய் இயற்ற பழகலாம் என்ற இந்த இலக்கண பொருண்மை மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலையை அடையும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே யாப்பிலக்கண வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. நம் சமூகத்தில் முதலாக ஆசிரியப்பா தோன்றியது. ஆசிரியப்பாவின் அடிப்படையில் சங்க இலக்கிய பாடல்கள் புனையப்பட்டன. அதன் பிறகு வெண்பா யாப்பை பயன்படுத்தி புலவர்கள் பல்வேறு வகையான நூல்களை படைத்தார்கள். அதன் பிறகு விருத்தம் என்கின்ற ஆசிரியப்பாவினுடைய இனத்தின் அடிப்படையில் பாடல்கள், கவிதைகள், புத்தகங்களாக உருவாகி இருக்கின்றன. இன்றைய தினம் அது மேலை நாட்டு இலக்கிய தாக்கத்தின் காரணமாக இலக்கண கட்டமைப்பை மீறிய புதுக்கவிதை வடிவங்கள் பல இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றன. எத்தகைய நிலையை நாம் நோக்கி சென்றாலும் மரபின் வேர் மாறாமல் அந்த மரபின் இலக்கணத்தை பின்பற்றி எழுதுகின்ற கவிதையின்
அவசியத்தை உணர்ந்து கொண்டு அனைத்து மாணவர்களும் பாடல்களை மனனம் செய்வதற்கு எளிமையாகவும் கருத்துக்கள் சுருங்கிய வடிவில் தெளிவாக போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த பாடல்கள் எல்லாம் பாவகைக்குள்ளும் பாவினத்துக்குள்ளும் எழுதப்பட்டன மாணவ நண்பர்களே. ஆகவே நம்முடைய பாடல்கள் அனைத்தையுமே ஒரு முறை படித்தோம் என்று சொன்னால் மறுமுறை கேட்கின்ற பொழுது இன்றைக்கும் நாம் சிறு வயதில் படித்த பாடல்களை நினைவில் வைத்து சொல்லுகிறோம். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனையில் உருவாகின்ற கருத்துக்களை கொண்ட கவிதைகள் எல்லாம் எந்த அளவில் மனனத்தில் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய யாப்பு இலக்கண கட்டமைப்பின் அடிப்படையில் புனையப்பட்ட பாடல்கள் அத்துணையும் நம்மை எரியாமலேயே சிறுவயதில் தொடங்கி படித்த பாடல்களை நாம் சரளமாக சொல்லுகிறோம். நான் சிறுவயதில் படித்த பாடல்கள் அனைத்தும் இந்த வகையான பாவகைகளிலும் பாவினங்களிலும் அமைந்திருக்கின்றன. அத்தகைய நிலை அது சிறப்பை நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் அனைவரும் அதன் உன்னத நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ யாப்பிலக்கணத்தில் எழுதுகின்ற பாடல்கள் எல்லாம் பழைய பாடல்கள் என்றும் அதை எழுதாமல் புதிய வடிவில் எழுதுவதுதான் கவிதை என்றும் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவிதை இலக்கிய உலகில் நாம் புது கவிதையாக இருந்தாலும் சரி, மரபு கவிதையாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கு உரிய தனித்துவமான சில தன்மைகள் உண்டு. அவற்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய ஒன்றை உயர்த்தியும் ஒன்றை தாழ்த்தியும் பேசுவது கூடாது என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நம்முடைய பாடல்கள் ஏறக்குறைய 300,000 3 சேர அரசர்களை பற்றி 3 வேந்தர்களை பற்றி நம்முடைய பாடல்கள் ஒவ்வொரு சேர அரசர்களை பற்றியும் சோழ அரசர்களை பற்றியும் பாண்டிய அரசர்களை பற்றியும் தெளிவாக பாடுகின்ற 300,000 பாடல்கள் எவ்வளவு அருமையான கற்பனை வளம் மிக்க பாடல்களாக இருந்திருக்கின்றன. அவற்றில் நீங்கள் கீழ்வகுப்பில் படித்திருக்க கூடும். அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீ பட்டதென வெறி புல்லினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று சொல்லுகின்ற அந்த அருமையான பாடல் எவ்வளவு இயற்கை சார்ந்த ஒரு அற்புதமான கருத்தை நம் கண்முன் இன்றைக்கும் நடப்பதைப் போலவே சுட்டி காட்டுகிற தன்மையை பெற்றிருக்கிறது. இந்த வகையான பாக்களை நாம் எழுத முயற்சிப்போம். நம்முடைய பாரதியாரனுடைய அந்த பாரதி என்ற பட்டம் அவர் பெறுவதற்கு காரணமாக அமைந்ததே ஒரு வெண்பா என்று நான் உங்களுக்கு முதற்கண்ணே நினைவுபடுத்தினேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் எட்டயபுர சமஸ்தானத்தில் காந்திமதிநாதன் என்ற புலவன் வயதில் மூத்தவனாக அறிவில் மூத்தவனாக இருந்தவன். சிறியவனாக சென்ற பாரதியின் இடத்தில் புலவனுக்கு போட்டியாக வந்த சிறுவன் என்ற அந்த தாழ்ச்சி பொருளில் அவர் ஒரு ஈற்றடி கொடுத்தார். பாரதி ஒரு சின்ன பயல் என்று ஒரு ஈற்றடி கொடுத்தார். பாரதியார் அவருடைய ஆணவத்தை கர்வத்தை தாம் தான் புலமை பெற்றவோன் என்ற அந்த செருக்கை அழிக்கின்ற வகையிலே பாரதியார் ஒரு வெண்பாவை பாடினார். என்ன வெண்பா அது? ஆண்டில் இளையவன் என்று அந்தோ அகந்தையினால் ஈண்டு இங்கு என்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பார் அது ஒரு சின்ன பயல் அது ஒரு சின்ன பயல் என்று யார் தன்னை சின்ன பயல் என்று சொன்னார்களோ அவர்களையே சின்ன பயலாக ஆக்கி ஒரு வெண்பாவிற்குள்ளாரையே தன்னுடைய புலமையை அடக்கி காட்டிய சிறு வயது பாலகன் பாரதி என்ற பட்டம் பெற்றான் என்று சொன்னால் இந்த வெண்பா மட்டுமே அவரை இந்த அளவுக்கு கவிஞனாக ஆக்கி இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. ஆகவே நாமும் பாரதியை போல் புகழ் பெறுவதற்கு இத்தகைய வெண்பாக்களை சுருங்கச் சொல்லி விளங்கும் வகையில் படைத்திடுவோம், புகழ் பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.